ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு பேங்கிள் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. அண்ட் இந்த பேங்கிள்ஸ் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். பிகாஸ் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் லெஹெங்கா ட்ரெஸ்க்காக, அதுவும் முக்கியமான ஒரு ஃபேமிலி ஃபங்ஷனுக்காக இதை நான் ரெடி பண்றேன். என்னோட ஃபோட்டோஸ் நான் வீடியோல சைட்ல அட்டாச் பண்றேன். அண்ட் இந்த லெஹெங்கா ட்ரெஸ்க்கான ஸ்விங் டியூட்டோரியல் வீடியோ என்னோட அப்கமிங் வீடியோவா நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா பேங்கிள் மேக்கிங் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு தான் எனக்கான சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் ரெடி பண்ண போறேன். நான் எடுத்திருக்க பேங்கிள்ஸோட சைஸ் 2.6. இந்த பிளாஸ்டிக் பேங்கிள்ஸை நான் ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பேட்டர்னில் தான் 2 பேங்கிள் செட்ஸ் நான் ரெடி பண்ண போகிறேன். பேங்கிள் டிசைனிங்காக நான் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இது நான் சைடில் தனியாக எடுத்து வச்சிடுறேன். பேங்கிள் கவுண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த வீடியோவில் வெறும் 2 கட் பேங்கிள்கான சில்க் த்ரெட் ராப்பிங் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த 2 கட் பேங்கிள்ஸ்க்கு பீகாக் ப்ளூ கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். த்ரெட்டோட ஒரு எண்டை கையால் ஹோல்டு பண்ணிட்டு சாப்பிங் போர்டில் நான் 35 கவுண்ட்ஸ் சுற்றிக்கிறேன். 35 கவுண்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணிக்கிறேன். ரெடி பண்ண இந்த த்ரெட் பஞ்சை ஒரு கையால் ஹோல்டு பண்ணிவிட்டு சிசர் வச்சு கட் பண்ணிடுறேன். இதில் ஃபேப்ரிக் க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். த்ரெட் பஞ்சோட அதர் சைடு எண்டிங்லேயுமே அன்ஈவனாக இருக்க த்ரெட்ஸை கட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஒட்டிடுறேன். க்ளூ நல்லா ட்ரை ஆகணும். இதே மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். 2 பீசஸ் ரெடி பண்ணிட்டேன். 1 பீஸ் ஆஃப் சிங்கிள் பேங்கிள்க்கு 2 த்ரெட் பஞ்சஸ் தான் தேவைப்படும். மற்ற பேங்கிள்ஸ் சைடில் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ இந்த 1 பேங்கிள் பீஸில் மட்டும் ரேப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேங்கிள்குள்ளே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணியிருக்க க்ளூக்கு மேலே த்ரெட் பஞ்சோட ஒரு சைடை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுறேன். இது நல்லா ட்ரை ஆகணும். க்ளூ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ த்ரெட்டை ஒரு கையால் அழுத்தி ஹோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு கையாட்டி நான் நல்லா டைட்டாக சுற்றிட்டே வரேன். ஸோ உள்ளே இருக்க பிளாஸ்டிக் பேங்கிளோட கலர் வெளியில் தெரியாத மாதிரி த்ரெட்டை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி சுற்றிக்கிறேன். ஸோ 1 த்ரெட் பஞ்ச் வச்சு ஹாஃப் ஆஃப் தி பேங்கிள் கவர் பண்ணியாச்சு. இப்போ எண்டிங்கில் இருக்க இந்த த்ரெட்ஸ் அன்ஈவனாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு த்ரெட்ஸோட எண்டிங்கில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேங்கிள்குள்ளே வர மாதிரி அதை நான் ஒட்டிடுறேன். இப்போ பேங்கிளோட அதர் சைடில் அகைன் க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கண்டினியூஷனுக்கான த்ரெட் பஞ்சை நான் ஒட்டிக்கிறேன். இப்போ இது லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் பேங்கிள் ராப்பிங் கண்டினியூ பண்ணுறேன். க்ளூ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் அகைன் த்ரெட் ராப்பிங் கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல் பேங்கிளுமே கவர் ஆகிற மாதிரி த்ரெட் ராப்பிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். ஸோ அவ்வளோதான், ராப்பிங் பார்ட் ஓவர். இதே மாதிரி மற்ற 3 பேங்கிள்ஸும் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த க்ளூ ட்ரை ஆகிற கேப்பில் மற்ற பேங்கிள்ஸை ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த பேங்கிள்ஸை நான் ஒரு சைடில் தனியாக எடுத்து வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் த்ரெட் நான் யூஸ் பண்ணுறேன். 2 கட் பேங்கிள்ஸில் ஒரு சிங்கிள் பேங்கிள் ரேப்பிங் பண்ணுறதுக்கு 2 த்ரெட் பஞ்சஸ் தேவைப்பட்டுச்சு. பட் இந்த கடா பேங்கிளில் ஒரு பேங்கிள் ரேப்பிங்க்கு 4 பீசஸ் ஆஃப் த்ரெட் பஞ்சஸ் தேவைப்படும். வீடியோ டியூரேஷன் குறைக்கிறதுக்காக இந்த பேங்கிள் ரேப்பிங் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். நீட் ஃபினிஷிங்கில் த்ரெட் ரேப்பிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 4 கட் பேங்கிள்ஸ்க்கு அகைன் நான் ப்ளூ கலர் த்ரெட் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ண போகிறேன். 4 கட் பேங்கிளில் 1 பீஸ் ஆஃப் பேங்கிள் கவரேஜ்க்கு எனக்கு 1.5 த்ரெட் பஞ்சஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அவ்வளோதான், மொத்த பேங்கிள்ஸோட ரேப்பிங் பார்ட் ஃபுல்லி ஓவர். இப்போ நெக்ஸ்ட் இதில் 1 by 1 குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கட் பேங்கிளோட 1 பீஸில் டிசைன் பண்ணுறதை காமிக்கிறேன். இதுக்கு நான் 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்துருக்கேன். பேக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி தேவையான அளவு குந்தன் ஸ்டோன்ஸ் நான் டேபிள் மேலே போட்டுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஷேப்பில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஷேப்போட 4 சைட்ஸ்லேயுமே 6 mm ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸை பிளேஸ் பண்ணிக்கிறேன். சோஃபார் பேங்கிள் மேக்கிங்கில் யூஸ் பண்ணியிருந்த ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒயிட் ஆர் கோல்டன் ஒபேக் குந்தன் ஸ்டோன்ஸ். பட் இந்த பர்டிகுலர் பேங்கிள்க்கு பீகாக் ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ் ஷேப்பில் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு
ஃபேப்ரிக் க்ளூக்கு பதிலா நான் B7000 க்ளூ யூஸ் பண்ண போறேன். இந்த க்ளூ ரொம்பவே குவிக்கா ட்ரை ஆகும் அண்ட் ஃபாஸ்டரா பேங்கிள் ஃபினிஷிங் பண்ணிட முடியும். ஸோ இந்த ஃபேப்ரிக் க்ளூவ சைடுல தனியா எடுத்து வச்சுட்டு, B7000 க்ளூல நான் டிசைனிங் கன்டின்யூ பண்றேன். எக்ஸ் ஷேப்போட சைடுல நான் 1 ட்ராப் ஆஃப் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். தென் கொஞ்சமா கேப் விட்டுட்டு அகைன் எக்ஸ் ஷேப்ல க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். எவ்ரி டைம் இந்த க்ளூவ சைடுல தனியா எடுத்து வைக்கும் போதெல்லாம் நான் கேப் போட்டு க்ளோஸ் பண்ணி தான் வைக்கிறேன். இதோட டிப்ல க்ளூ ட்ரை ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் இத யூஸ் பண்றது கஷ்டம். ஸ்கொயர் ஷேப்ல இருக்க 4 mm பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன கிராஸா பிளேஸ் பண்ணிக்கிறேன். தென் அகைன் ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே எக்ஸ் ஷேப்ல குந்தன் ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த க்ளூ லைட்டா ட்ரை ஆகட்டும். இதோட அதர் சைடுல இப்போ நான் கண்டினியூஸா க்ளூ அப்ளை பண்ணிக்க போறேன். இப்போ நான் ஸ்டோன் ஃபிக்ஸிங்கை ஃபாஸ்டரா கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஹாஃப் ஆஃப் தி பேங்கிள்க்கு டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரெகுலரா யூஸ் பண்ற ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணா இவ்ளோ ஃபாஸ்டரா கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நான் இந்த B7000 க்ளூ யூஸ் பண்ணியே பேங்கிள் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். 1 பேங்கிள் ஃபுல்லாவே டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டிசைனிங்க்கு யூஸ் பண்ண இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் சைடுல தனியா தள்ளி வச்சிடுறேன். எக்ஸ் ஷேப் ஆஃப் டிசைனோட சென்டர்ல 7 mm ஸ்டார் ஸ்டோன்ஸை பிளேஸ் பண்ணி ஹைலைட் பண்ண போறேன். முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா அந்த B7000ல அந்த சென்டர் டாட்ஸ் மட்டும் பிளேஸ் பண்ணும்போது எனக்கு அது ஓவர்ஃப்ளோ ஆற மாதிரி இருந்துச்சு க்ளூ. ஸோ அதுக்காக இது சின்ன ஸ்டோன் ஒர்க் தானேன்ட்டு நான் இந்த க்ளூவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரே ஸ்ட்ரெச்சில் பேங்கிள் ஃபுல்லாவே சென்டர் ஸ்டோன்ஸ்க்கான க்ளூ நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அப்ளை பண்ண க்ளூக்கு மேலே 1 by 1 ஸ்டார் ஸ்டோன்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டே வரேன். ஸோ இதே மாதிரி பேங்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். 2 கட் பேங்கிளோட 1 பீஸில் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டார் ஸ்டோன்ஸு கேமராவில் தெரியறத விட நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஹைலைட்டிங்காக தெரியுது. சேம் இதே மாதிரி அதர் 3 பேங்கிள்ஸ் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் 2 கட் பேங்கிள்க்கான டிசைனிங் ஒர்க் கம்ப்ளீட்லி ஓவர். இதை நான் சும்மா என்னோட கையில் போட்டு காமிக்கிறேன். ரெடி பண்ண இந்த பேங்கிள்ஸை சைடில் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பிங்க் கடா பேங்கிளில் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது 9 mm ஐ ஷேப் ஸ்டோன் அண்ட் 3 mm ரவுண்டு ஸ்டோன். கடா பேங்கிளோட சென்டரில் ஸ்ட்ரெயிட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ரவுண்டு ஸ்டோனை பிளேஸ் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஸ்டோனோட 2 சைட்லேயுமே ஐ ஷேப் ஸ்டோனை பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் ரவுண்டு ஸ்டோன் பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் ஐ ஸ்டோன் பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இதே பேட்டர்னில் க்ளூ அப்ளை பண்ண வரைக்கும் ஸ்டோன்ஸை பிளேஸ் பண்ணிடுறேன். ஃப்ளவர் பேட்டர்ன் கிரியேட் பண்ணுற மாதிரி இப்படி நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். பேங்கிளில் திருப்பிட்டு அதோட அதர் சைட்லேயும் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ண க்ளூக்கு மேலே ஐ ஷேப் ஸ்டோன்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டோன் ஸ்லைட்டாக கலர் வேரி ஆகுது. அதை எடுத்துகிட்டு நான் வேறு ஸ்டோன் பிளேஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பேங்கிளில் திருப்பிட்டு அதோட அதர் சைட்லேயும் ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி பேசிக்கான ஒரு சிம்பிள் ஃப்ளார் டிசைன் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளார் டிசைன் லைட்டாக ட்ரை ஆகட்டும். பேங்கிளோட அதர் சைடில் சென்டரில் நான் முன்னாடி கிரியேட் பண்ண அந்த டிசைனை ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி பேங்கிளோட சர்க்கிள்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பேங்கிளோட ஃபுல் சர்க்கிள்கே சென்டர் பார்ட்டில் வர ஸ்டோன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பேங்கிளோட 1 சைடில் மட்டும் ஃப்ளார் ஷேப் கிரியேட் பண்ணுறதுக்கான க்ளூ ஃபுல் பேங்கிள்க்குமே அப்ளை பண்ணிடுறேன். இப்போ அப்ளை பண்ண க்ளூக்கு மேலே ஐ ஷேப் ஸ்டோன்ஸை 1 by 1 கிராஸாக நான் ப்ளேஸ் பண்ணிட்டே வந்துடுறேன். ஒன் சைடு ஃபுல்லாகவே ஃப்ளார் ஷேப்பில் ஸ்டோன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பேங்கிளில் திருப்பிட்டு அதோட அதர் சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு காமிக்கிறேன்.
இப்ப அப்ளை பண்ண க்ளூக்கு மேல ஒன் பை ஒன் நான் ஐ ஷேப் ஸ்டோன்ஸ ஃபிக்ஸ் பண்ணிட்டே வரேன். ஸோ ஃபுல் பேங்கிள்க்குமே டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இதே மாதிரி ஏற்கனவே ஒரு பேங்கிள் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது லைட்டா ட்ரை ஆகட்டும். பேங்கிள்ஸ் எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதுல 4 கட் பேங்கிள்ல மட்டும் நான் எந்த ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணல. அப்படியே சிம்பிளா விட்டுட்டேன். இப்ப நான் பிளான் பண்ணபடி பேங்கிள்ஸ செட் பண்ணி பார்க்குறேன். டூ பேட்டர்ன்ஸ்ல செட் பண்ணியிருக்கேன். இதுல எது என்னோட லெஹெங்கா ட்ரெஸ்க்கு சூட் ஆகுன்றத நான் ஜஸ்ட் கையில போட்டு பார்த்துக்கிறேன். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல போட்டிருக்க 5 பீசஸ் ஆஃப் பேங்கிள் செட் தான் எனக்கு கரெக்ட்டா இருக்கும்னு தோணுது. அண்ட் இதுல சென்டர்ல இருக்க பிங்க் கடா பேங்கிள் ரொம்பவே சிம்பிளா இருக்க மாதிரி தோணுது. ஸோ அதோட ஸ்டோன் ஒர்க்க மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். கடா பேங்கிள்க்கான ஸ்டோன் டிசைன் டெவலப் பண்றதுக்கு நான் ஜஸ்ட் ஐ ஷேப் ஸ்டோனை பிளேஸ் பண்ணி பார்க்குறேன் டிசைன் ஓகேவான்னு. அண்ட் இந்த பர்டிகுலர் பேங்கிள்க்கான டிசைன் நான் யோசிக்கும் போதே சிம்பிளா ஸ்டோன்ஸை மட்டும் டேபிள் மேல வச்சு பிளேஸ் பண்ணி பார்த்தேன். அதோட ஃபோட்டோ நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன். நான் அட்டாச் பண்ணியிருக்க பிக்சரில் இருக்க ரைட் சைட் டிசைன் நான் ஏற்கனவே ஒரு பேங்கிளில் கிரியேட் பண்ணி வீடியோ கூட போட்டுட்டேன். ஸோ அதை ரிப்பீட் பண்ண வேண்டான்னு தான் லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ஃப்ளார் பேட்டர்னை ஜஸ்ட் ட்ரை பண்ணேன். அதோட அவுட்புட் எனக்கு நல்லா தான் வந்திருக்கு. பட் லெஹெங்கா ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு யோசிக்கும் போது அதோட பேட்டர்னுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதான் இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி டிசைனை என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ண ஃப்ளார் டைப் டிசைன் வந்து நல்லா தான் இருக்குது. பட் ரொம்பவே சிம்பிளாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இதை நான் 2 கட் பேங்கிள்ஸோட பேரப் பண்ணி பார்க்குறேன். அப்போ எனக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். இந்த 2 பேட்டர்னை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு லெஃப்ட் ஹேண்டில் நான் ஹோல்ட் பண்ணியிருக்க டிசைன் பெட்டராக படுது. ஸோ இந்த பேட்டர்ன்லேயே இப்போ நான் ஸ்டோன் ஒர்க் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஸ்டோனோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுக்கு நான் கிராஸாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ண க்ளூக்கு மேலே ஒன் பை ஒன் ஐ ஷேப் ஸ்டோன்ஸை பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே பேட்டர்னில் இந்த சைடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பேங்கிளோட அதர் சைடு திருப்பிட்டு இதே மாதிரியான பேட்டர்ன் ஆஃப் ஸ்டோன் ஒர்க்கை நான் அந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ பேங்கிள் ஃபுல்லாகவே இந்த ஸ்டோன் ஒர்க் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் கம்பேரிசனுக்காக ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண கடா பேங்கிளும் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண சிம்பிள் ஒர்க்கே நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு கிராண்டாக தேவைப்பட்டதுனால இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டோன் ஒர்க் டெவலப் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதர் பீஸ் ஆஃப் கடா பேங்கிளும் நான் ஸ்டோன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இது ரெடி பண்ணி வச்சுருக்க பேங்கிள்ஸோட பேரப் பண்ணிக்கிறேன். ஸோ 2 செட்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இதை நான் என்னோட கையில் போட்டு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். வித் திஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரெடி பண்ண இந்த பேங்கிள்க்கான லெஹங்கா ட்ரெஸ்ஸோட ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னோட இந்த டிஐஒய் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.